இந்த GSTN அப்படின்றது வந்து இந்த GST நெட்வொர்க்ன்றது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் செட் பண்றாங்க ஒரு செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட் கம்பெனியை. அந்த கம்பெனி வந்து இந்த நெட்வொர்க் சம்பந்தமா எல்லாத்தையும் they are going to manage. நாளைக்கு வந்து GST இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே த்ரூ நெட்வொர்க். இன்வாய்ஸ் மட்டும் தான் உங்க கடையில நீங்க மேனுவலா ரைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமாக மாதம் மாதம் நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் GSTN. அந்த GSTNல தான் உங்களுக்கு அந்த உள்ளிட்டு வரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எவ்வளவு எலிஜிபிள் அப்படின்றது அதுல ஒரு லெட்ஜர் இருக்கும், கிரெடிட் லெட்ஜர்னு. அதுல இருக்கக்கூடியது மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிள். அதே மாதிரி நாளைக்கு அசஸ்மெண்ட் 20ஆம் தேதிக்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்ரி மந்த் 20ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணலனா 21ஆம் தேதி காலையில உங்களுக்கு இமெயில் வந்துரும் GSTNல இருந்து. உங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அசஸ்மெண்ட், ஆடிட், ஆர்டர், everything is going to be through this GSTN அப்படின்ற ஒரு நெட்வொர்க் தான். இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகில் நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் அந்த வணிகர் எல்லாருமே இனிமே இந்த GSTN.org அப்படின்ற வெப்சைட்டை டெய்லியும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த GSTN அப்படின்ற நம்பர் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மாதிரி. ஏன்னா இதுல இந்த GST லால என்ன சொல்றாங்கன்னா எப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம் ஒருத்தர், நான் பர்ச்சேஸ்ல பே பண்ண டாக்ஸை வந்து நான் எப்போ கிரெடிட் எடுத்துக்கலாம்னா, ஒன்று நான் வந்து இன்வாய்ஸ் வாங்கியிருக்கணும், 2 அதுல என் நம்பர் GSTN நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த GSTN நம்பருக்கு என்னோட சப்ளையர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், அந்த டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கணும், மட்டும்தான் நீங்க அதை கிரெடிட் எடுக்க முடியும். தப்பா GSTN நம்பர் போட்டாச்சுன்னா என்ன ஆகும், வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போய் பைசா போடுற மாதிரி உங்க GSTN அக்கவுண்ட்டுக்கு அது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வராது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து இப்போ நீங்க உங்க கம்பெனில ஒரு சேல்ஸ் மேனேஜர் வெறி ஒரு மாநிலத்துக்கு அனுப்புறீங்க. சேல்ஸ் மேனேஜர் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றார். இதனால என்ன பண்ணுவோம், கம்பெனி பேர்ல பில்லை வாங்கிட்டு வந்துருங்க, அப்பதான் கணக்கு எழுத முடியும் எக்ஸ்பென்ஸ். இனிமேல் இன்னொன்னும் பண்ணணும், பில்லை மட்டும் வாங்காதீங்க, அதுல நம்ம கம்பெனியோட GSTN நம்பர் போட்டு வாங்கிட்டு வாங்க. அப்பதான் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றச்சே உங்களுக்கு அது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும்.